தவறான பொய் பிரச்சாரத்தை செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றோம். தேவர் திருமாவளவன் படம் போடாது வேட்பாளருடைய தவறல்ல. ஒரு சமுதாய ஓட்டை மட்டும் வேண்டாம் யார் சொல்வார்கள்? வேட்பாளர் நல்ல வேட்பாளரை அவதூறு பரப்ப வேண்டும், கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சமூக விரோதிகளால் இது பரப்பப்படுகிறது. வணக்கம். பவானி வேல்முருகன், புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற தலைவர். தெய்வீக திருமகனார் பசும்பொன் தேவரையா அவருடைய திருவுருவ படத்தை நெல்லை சட்டமன்ற வேட்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள் போடவில்லை என்று ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். அதிகாரப்பூர்வமாக நெல்லை சட்டமன்ற வேட்பாளர் அவர்கள் அந்த நோட்டீஸ் அடிக்கவில்லை. அவருக்கு தெரியாமல் அவர் மேல் நல்லெண்ணத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய காரணத்தால் ராமகிருஷ்ணன் அன்பு என்பவர் அந்த நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்திருக்கின்ற. உடனடியாக வேட்பாளர் அவருடைய கவனத்திற்கு வந்த உடனே என்னை போன்றவர்கள் அவருக்கு எடுத்து சொன்ன உடனே அவரை உடனே கண்டித்து அந்த நோட்டீஸை அப்புறப்படுத்தி விட்டு புதிதாக 5000 நோட்டீஸ் அடித்து நம்ம மக்களிடத்தில் எல்லா மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவரிடத்திலே வேட்பாளர் நல்ல வேட்பாளரை அவதூறு பரப்ப வேண்டும், கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சமூக விரோதிகளால் இது பரப்பப்படுகிறது. அவருக்கு வேண்டாதவர்களால் வேட்பாளர் நாலேஜுக்கு தெரிந்து ஒருபோதும் இந்த தவறை செய்ய மாட்டார். ஏனென்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் எல்லா இயக்கத்திற்கும் கட்சிக்கும். அத்தகைய சூழ்நிலையிலே ஒரு சமுதாய ஓட்டை மட்டும் வேண்டாம் யார் சொல்வார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவர் திருமாவளவன் படம் போடாது வேட்பாளருடைய தவறல்ல. அவருக்கு தெரியாமல் செய்யப்பட்ட தவறை அது வேட்பாளராக செய்ததாக ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை செய்வதை வன்மையாக கண்டிக்கின்றோம். வேட்பாளர் அறிவித்திருக்கக்கூடிய அனைத்து பின்னோடிசிகளும் தெய்வீக திருமகனாருடைய படம் இடப்பட்டிருக்கின்றது. இதை தொடர் நிறுத்திக் கொள்ளுங்கள். அதிகமான பிரகாசமான 50,000க்கு மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்திலே அன்புக்குரிய சகோதரர் வெற்றி பெறுவார். அதற்கு புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும்.